இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரெட் மசாலா ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மசாலா ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிரெட் எடுத்துகிட்டு அதில் 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு 8 பிரெட் பீசஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நம்ம நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகிரட்டும். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான விதவிதமான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் லிங்க் பயோவில் இருக்குது. சரி, இப்போ நெய் நமக்கு நல்லா உருகி வந்த அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை இதில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரெட் பொடிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். இப்போ நமக்கு பிரெட் டோஸ்ட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 50 மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கறிவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வதங்கிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு பிரெட்டு கூட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் ட்ராவல் டைமில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காலிஃப்ளவர் சில்லி பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்திக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு இது நல்லா இருக்கும். ஏன்னா பிரெட்டில் அந்த ஸ்வீட்னஸ் வரும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துட்டு அது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் நான் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டை குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதில் நான் சேர்த்திக்கிறேன். இது நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்பலாம் டைம் எடுக்காது. நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பிரெட் பீசஸில் நல்லா மசாலா படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான பிரெட் மசாலா ஃப்ரை ரெடி.